தம்பி கோபி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கோபியோட நட்சத்திரம் உத்திராடம், சிந்தாமணி கோத்திரம். கோபி வரலையா? ராத்திரி பூரா ஒர்க் ஷாப்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா. இப்ப வந்துருவா. கடவுள் காப்பாத்துட்டாரு. ஐ எம் சாரி மேனேஜர் சார். வீல் போல்ஸும் போடல, பிரேக்கும் சரி பண்ணல. அது பையனுக்கு தெரியாது. அவசரப்பட்டு சாவி உங்க கையில கொடுத்துட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். தக்க சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்திருக்கேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். நான் போய் வேற வண்டி கொண்டு வரேன். கோபி, குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன். சீக்கிரம் வா. வந்துட்டேன். அண்ணா இங்க சீக்கிரம் கூப்பிடு. வந்துருவாரு. முதல்ல இந்த பாயசம். அண்ணி முதல்ல நீங்க எனக்கு எதுக்குப்பா? உனக்கு தானே பிறந்த நாள். அதனால தான் சொல்றேன். உங்க செல்ல கொண்டு கேக்குதுல்ல. சரி கொண்ட. நீ சாப்பிடு. ஏய் கோபி, இந்தாடா புது ட்ரெஸ். போய் மாத்திட்டு வா. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடலாம். அண்ணி இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. உங்களுக்கு புடவை, அண்ணனுக்கு வேஷ்டி சட்டை. என் பிறந்த நாள் அன்னைக்கு நான் கொடுத்த ஒரு சின்ன காணிக்கை. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆசீர்வாதம். நீ தீர்க்காயசா இருக்கணும்பா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஆமா, இங்கிட்ட கல்யாணம் ஆகணும் யாரும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களே. ஏன் இப்படி அள்ளி கொட்டிக்கிறீங்க? கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடுறது. நல்லா இருக்கு. நான் அவசரமா எஸ்டேட் பங்களா போய் ஆகணும். அப்பா காலத்துக்கு அப்புறம் எஸ்டேட் பொறுப்பை ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால வந்திருக்காரு. நான் நேரத்துக்கு அங்க இருக்கவானா? அதான் இந்த நல்ல நாள்ல நானும் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கேன். என்ன கோபி அது? நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவர் காரணம் பிரேக் சரி பண்ணி போர்டு போடுறதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. வண்டி டபுள் ஸ்பீடா போகுது. அப்புறம் பிரேக் போட்டா எங்க ஒண்ணும் கிடையாது. அவர் அலறி வண்டி ஸ்பீடா போகுது. நானு என் மோட்டர் பைக் எடுத்தேன், உட்காந்த சும்மா மின்னல் வேகம், மின்னல் வேகம். குறுக்கு வழியில அப்படியே போய் பாஞ்சி கார்ல உக்காந்து அவரை காப்பாத்து. நல்லா இருக்கு. ஏன்பா இந்த மாதிரி ஆபத்தான காரியங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. சொல்லு 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 சொல்லு. மேனேஜரை காப்பாத்துறது நல்ல காரியம் தானே, ஒன்னும் கவலைப்படாதீங்க. கேரியோட எங்க போட்டீங்க? வழக்கம் போல உங்க அண்ணா ஜீப் அனுப்ப மறந்துட்டாரு. அவருக்கு நான் சாப்பாடு கொண்டு போறேன். எவ்வளவு தூரம் நல்லா பொருள் நடந்து வாங்க உட்காருங்க. உனக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கும்? ஒரு பொண்ணு பார்க்க போடுங்க. ஒரு மண்ணாங்கடி வேலையும் கிடையாது. எனக்கும் பசிக்குது. அண்ணன் கூட உட்காந்து உட்காந்து நானும் சாப்பிடுறேன். வாங்க. ஐயா இது இங்க வைக்கிறது தலைமையில வச்சிருக்கேன். உட்காருங்க. என்னங்க சாப்பாடுக்கு ஜீப் அனுப்ப விட்டீங்க? டிஃபன் கேரியர் என்ன தானா நடந்து வந்துருமா? ஒருவேளை சாப்பிடலன்னா என்ன கெட்டு போகுது? உடம்பு கெட்டு போகுது. இது கூட தெரியாதா அண்ணே? இப்படி பட்டினி கடந்து பாடுபட்டு வேலை செஞ்சா பாதி எச்சா கொடுத்துட்டு போற முதலாளி. முதலாளி இளம் ரத்தம் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாரு. என்ன செஞ்சாரு? பாவம், தோட்ட தொழிலாளிகள் 2 பேரும் சீட்டு ஆனாங்களா, ஏன் முன்னாடியே சாட்டை எடுத்து அவங்கள வரைஞ்சு கட்டிட்டாரு. அப்படியா? ஆமாப்பா. அதுவும் அவங்க டியூட்டியில இல்லாத போது ஏதோ பொழுதுபோக்காக விளையாடி இருக்காங்க. ஏன் எஸ்டேட்ல எப்படி மரியாதை இல்லாம விளையாடலான்னு அவங்கள அநியாயமா தண்டிச்சிட்டாரு. நீங்க பதில் சும்மா இருந்தீங்க, தடுக்கவே இல்லை. அவர் போக்கே என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் அவசரப்பட்டு ஏதாவது உங்க பேச வேலை போடும் பயப்படுறீங்க. அட நீங்க உழைப்பின் சிகரம், விசுவாசமான ஊழியர். போதும் கோபி கேலி செஞ்சது. வா சாப்பிடலாம். ஆமா, உண்மை சொன்னா கேள்வி உங்களுக்கு. இவர் இடத்துல நான் இருந்திருந்தா அவருடைய ஆங்காரத்தை ஒடுக்கி இருப்பேன், திமிர அடக்கி இருப்பேன். வரும்போது வாடா சாப்பிடலாம். அண்ணியை இலையில சாப்பிட மாட்டேன், கையில பிசைஞ்சு போடுங்க. ரசிச்சுதான் கொண்டு வந்திருக்கேன் கோபி. பிசைஞ்சு உருண்டை பண்ணி போடுங்கன்னே, அப்பதான் ருசியா இருக்கும். இந்த பாருமா, இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஊட்டி விட சொன்னாலும் சொல்லுவா இவன். சின்ன பாப்பா. ஏய் கோபி, என்னடா ஒரு கையில மட்டும் கிளவுஸ்? என்னது? ஸ்டைல். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு நேரம் கிடைச்சது மத்தியானம் வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு ஒண்ணு ஜாஸ்தி வேலை இல்ல, அதான் நேரம் வந்தது. இத பாரு, கண்ட ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதே. காலையிலே நீ ஒர்க் ஷாப் போகும்போதே சீக்கிரமா சமைச்சு உனக்கு டிஃபன் கேரியர்ல கொடுத்துறேன். கையோட கொண்டு போயிட. ஆமா, இப்போ உங்களுக்கு இருக்க வேலை பத்தாது. எனக்காக காதலியே எந்திரிச்சு சமைச்சு வேற வேலையில போங்கண்ணே. அட, நீங்களும் வந்துட்டீங்களா? உட்காருங்க. அடடா அண்ணே, டெஃபினட்டா மழை தான் வரப்போகுது. 2 பேரும் சாப்பாடு வீட்டுக்கு வந்துட்டோம். உட்காருங்கண்ணே, சேர்ந்து சாப்பிடுவோம். ஏய் கோபி, மிஸ்டர் ரமேஷ் கிட்ட நீ முறை தவறி நடந்துட்டியாமே? யார் இந்த ரமேஷ்? அது கூட உனக்கு தெரியாதா? கிண்டலா?
இந்த எஸ்டேட் முதலாளி. அவரை நீ அவமானப்படுத்தியாமே. அவர் தலையெழுத்து பட வேண்டியிருந்தது பட்ட. இந்த விளையாட்டு பேச்செல்லாம் கிட்ட வேணாம். நான் ரொம்ப சீரியஸா தான் கேட்கிறேன். அவருடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய தகுதி என்ன? நீ யாரு அவருடைய ஆட்கள் அடிக்க, அவரை கேலி செய்ய, கிண்டல் பண்ண? அவருக்கு அந்தஸ்து இருக்குன்னு இவரே சொல்றாரு. அந்த மரியாதை அவர் காப்பாத்துக்க வேண்டாம். ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறா, அதை நான் பார்த்து சும்மா இருக்க முடியுமா? ஓஹோ, ஒரு பொண்ணுக்காக பறிஞ்சுட்டு தான் அவரை நீ எழுத்துட்டியா? இங்க வர, இங்க நான் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கௌரவமா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கோமா கூட பேசுனது கிடையாது. இன்னைக்கு ஒன்னால நான் அவர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு. இந்த பாரு, உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல. மறுபடியும் அவர்கிட்ட தாரா இருக்கிறார் வச்சுட்ட, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க கோவிச்சுக்கிறீங்க? கோபி ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான். முதலாளி அதை பெருசு பண்ணி உங்ககிட்ட எதோ சொல்லியிருக்காரு, நீங்களும் சத்தம் போடுறீங்க. இவர் இப்படித்தான் பேசுவாரு. ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யறாரு இல்ல. எனக்கு நான் தலையெழுத்து. நான் என்ன ஒரு முதலாளி கிட்ட கூலியா வாங்குறேன்? வார்த்தை அடங்கி பேசுற. நீ என் தம்பியா இல்லாம இந்த வீட்டுல தங்காம இருந்திருந்தா இந்த கவலைப்பட மாட்டேன். இப்ப சொல்ற கேட்டுக்க, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் முதலாளிக்கு அடங்கிதான் போடும். இம்பாசிபிள். என்ன கோபி, சாதி சாப்பாட்டுல இருந்து போறேன். சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். என்னங்க, அவன் சாப்பிடாம போறான், அவனை கூப்பிடுங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை. நீங்களும் இவ்வளவு தூரம் பேசிருக்க கூடாது. இந்த வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. கோபி, சின்ன விஷயம், இதுக்கு போய் சாப்பிடாம போலாமா? இந்த பருப்ப குடும்பம் இருந்தா இந்த மாதிரி சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதுலயும் நான் பெரியவன், சத்தம் போடக்கூடாத. ஏதோ கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிட்டு சொன்னேன். எப்படி நடந்தது எனக்கு தெரியும். என்னங்க, உங்களுக்கு கூட முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி. அண்ணே அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நளினமான விஷயம். என்னது? காக்கா. காக்காவா? காதல். யாருக்கு? எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? வயசாட்டே இருக்குல்ல, சும்மா இருக்க முடியுமா? பொண்ணு யாரு? நான் சொல்றேன், நம்ம எஸ்டேட் மேனேஜருடைய மகன். அடடா, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? கோபி, மேனேஜர் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவங்க உச்சாணி கலையில் இருக்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் எட்டுமா? இந்த காதல் கன்றாவி எல்லாம் என்னோட விட்டுடு. இருங்களேன், அந்த பொண்ணு கோபியை காதலிக்குதோ என்னமோ. கரெக்டா, நீ முதல்ல அவதான் என்ன காதலிச்சா? நல்லா இருக்கு. அவ சின்ன பொண்ணு, சிரிச்சு பேசிருப்பா. அதை நீ வளர்க்கறதா? முதல்ல நீ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணு. என்னங்க, இந்த மாதிரி விஷயத்த வெளிப்படையா பேசுறது நல்லதில்லை. கோபி தெரிஞ்சிருவான். வாங்க உள்ள போலாம். இது திருந்துடுவாரா? காதலிக்கிறதும் தப்பா? மிஸ்டர் பாலுவோட தம்பி என்ன உலக தலைவர் வரக்கூடாது, ஸ்டைல நடந்து போக கூடாது, ஒரு பிள்ளை நிமிந்து பார்க்க கூடாது, எதுக்கா கண்டதும் கிடையாதா? நீங்க வீசி எறிஞ்ச அந்த பிச்சை காசுக்காக அலைஞ்ச கூட்டத்தை பார்த்து என் மனசு கொதிச்சுது. அப்போ உன் தம்பி செஞ்சது நியாயங்கிறியா? ஆமா, மானோ ரோஷம் மனுஷத்தன்மை இருக்கிற எவன் அதைத்தான் செய்வான். என் தம்பி கோபி கொடுமையை எதிர்த்து பொங்கி எழுந்ததை பார்த்து நான் பெருமைப்படுறேன். டேய் பாலு, நீ அதிகமா பேச. நான் நினைச்சா ஒண்ணும் செய்ய முடியாது. இதோ என் ராஜினாமா. ஈவு இறக்க இல்லாதவங்க கிட்ட இனிமே நான் வேலை செய்ய தயாரா இல்ல. நேத்து ராத்திரி ரமேஷ் அடுத்த பெண் எடுத்த விஷயம் அண்ணன் தெரிஞ்சிருக்கும். முதலாளி தொழிலாளி மேல கோச்சிட்டு இருப்பாரு. அப்படியா விட்டன பாரு தம்பி, அண்ணன் கோபத்தோட வருவாரு. அவரு வெளியே போற நாயன்னு சொல்றதுக்கு முந்தைய நாம முந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. நல்ல புத்தி ஒரு எங்கப்பா பெட்டியோட? என் துணியில கொண்டு போய் செலவு பண்ண போறேன். 7 பேண்ட் 3 ஷர்ட் வரேன். நீங்க கோச்சுக்கிட்டேன், உன்னை வளர்த்தன, உன்னை முன்னுக்கு கொண்டு வந்தன, அதை சொல்ல வேண்டாம். பாருங்க பெட்டி. ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்றேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். என்ன ராஜினாமா செஞ்சுட்டீங்க? ஆமா, இன்னில இருந்து என் ஒர்க்ஷாப்புக்கு அண்ணன் தான் முதலாளி, நான் தான் தொழிலாளி. வாங்க வாங்க, உள்ள போய் உள்ள போய் வாங்க. வாங்கண்ணே. ஏய், என்னடா இந்த வயசுல சிகரெட் பிடிக்கிறாம? நான் இப்பதான் கவனிக்கிறேன். நானும் எத்தனையோ தடவை சொன்னேன் சிகரெட் போடுற தப்பு இல்ல, நான் பெருங்குமலை பிடிக்காது. கேட்கவே மாட்டேன். என்னண்ணே திடீர்னு? ஒண்ணு இல்லடா, அப்படியே மார்க்கெட் பக்கம் வந்த ஒன்னையும் கூட்டிட்டு போனா சேர்ந்து சாப்பிடலாமே தான். சாப்பிடாம உங்களுக்கு போன் வந்திருக்கு. யாட நேரத்துல போடா. கீச்சு கீச்சு சத்தம் வருது முதலாளி. போன் சரியா இருக்காதுடா. அது இல்ல. ஏய், அன்னக்கிளி உன்னை தேடுதே. அண்ணே பேசிட்டு நான் ராதா பேசுறேன். ஆ நான் ஊட்டிக்கு வந்திருக்கேன் ஷாப்பிங் பண்றதுக்கு. ஆ நீங்க எங்கே போயிடாதீங்க, நான் ஒர்க் ஷாப்க்கு வந்துறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா போய்டுவோம். நிச்சயம் ரிப்பேர் பண்ணிடுறேன். அண்ணே, ஒரு பாட்டி பெரிய ஆளு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கார் அங்கேயே வந்து ரிப்பேர் பண்ணணுமா? நீங்க ஜீப்ல போங்க, நான் வேலையை முடிச்சு நேரம் வந்துடுறேன். எப்போ உனக்கு வேலைதான்ப்பா. நம்ம 2 பேரும் என்னைக்கு தான் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட போறோமோ தெரியல.
கோபி ஒண்ணு இந்த கோத்தை நான் உங்களை பார்க்க விரும்பல. வெள்ளப்புடையவை கட்டிக்கிட்டு களை இல்லாத முகத்தோட குங்குமம் இல்லாத நெத்தியோட விதவைங்கிற முத்திர குத்திக்கிற சாஸ்திரம் சம்பிரதாயம் நமக்கு வேண்டாண்டி. அவரே போயிட்டாரு, என் ஜீவனே போயிடுச்சு. எனக்கு எதுக்கு பயனுமே அலங்காரம்? நான் எப்படி இருந்தா என்ன? அண்ணன் சத்துட்டாரு. இது ஊருக்கு உலகத்துக்கும் உண்மையா இருக்கலாம். ஆனா நான் இத ஒரு கனவா தான் நினைக்கிறேன். அவர் நம்ம நெஞ்சத்திலேயே இருக்காரு. அந்த நினைவோட தான் நாம வாழணும். உங்களை இந்த குளத்துல பார்க்கும் போதெல்லாம் அவருடைய நினைவு அடிக்கடி ஞாபகம் கொண்டுட்டே இருக்கும். வேண்டாண்டி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். முதல்ல இந்த புடவையை மாத்துங்க. மத்தவங்க தப்பா நினைப்பாங்களே கோபி. மத்தவங்களுக்காக நம்ம வாழலையாண்டி. நீங்க இப்படி பிடிவாத பிடிச்சிங்கன்னா நானும் எங்கேயாவது போயிடுவேன். அப்புறம் நீங்க என்ன பார்க்கவே முடியாது. வேண்டாம்பா, நான் என்ன மாத்திக்கிறேன். பத்தினி தெய்வம் வரா பாருங்கடா. சாது மாதிரி போறாளே, பெரிய ஆடுறா. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் கூட கொழுந்தம் கூட ஜாலி கேட்குதே, அவ என்ன செய்வா? அண்ணி, உங்க கண்ணையே கண்ணீர் என்னாச்சு? உங்களை யார் என்ன சொன்னாங்க? நான் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிருக்கேன் கோபி. அதனாலதான் கேட்க கூடாத வார்த்தை எல்லாம் கேட்கிறேன். விவரமா சொல்லுங்க. கோபி, டீ கடையில உன்னையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி என் வாழ்க்கை உங்க அண்ணனோட முடிஞ்சு போச்சு. ஆனா உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. இன்னும் நான் உன் கூட இருந்தா இந்த கேவலமான ஜனங்க அதை நாசமாக்கிடுவாங்கன்னு தான் நான் பயப்படுறேன். ஓஹோ, என் நலத்துக்காகத்தான் நீங்க வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, சரி பிடிச்சவங்க பார்வை என் நெஞ்சை ரணமாக்குது. தினம் தினம் வேதனைனாலையும் அவமானத்தினாலையும் குன்னி போயிடுறேன். வேண்டாப்பா, நான் போயிடுறேன். இந்த கோட்டை தாண்டி நீங்க போனீங்கன்னா என் பணத்து மேல அடி எடுத்து வச்சு போன மாதிரி. கோபி, உங்க துக்கம் எனக்கு புரியுது. நீங்க பாதிக்கப்படுறப்ப நானும் பாதிக்கப்படுறேன். அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு வேணும். இந்த முட்டாள் ஜனங்களுக்கு முன்னாலே நம்ம உறவு எவ்வளவு தூய்மையானது நிரூபிச்சு காட்டணும். இவங்களுக்கு பயந்து கோழைத்தனமா ஓடிடக்கூடாது. என்ன கோழி ஆக்கிட்டாங்களேப்பா. அண்ணி, இப்ப நீங்க போனீங்கன்னா ஊர் ஜனங்க என்ன பேசுறாங்களோ அது உண்மையாயிடும். குத்தமுள்ள மனசு அதான் ஓடி போயிட்டா அப்படி கேள்வி பண்ணி பேசுவாங்க. அதுக்கு மட்டும் கொடுக்கணுமா? உள்ள போங்க. தயவு செஞ்சு உள்ள போங்க. மறுபடியும் இந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கோபி, எப்ப இந்த கெட்ட பழக்கம்? ஏன் கோபி இந்த பழக்கம்? ஏன் கோபி? எதுக்குப்பா? இதை ஒண்ணு கேட்காதீங்கண்ணே. என் நெஞ்சமெல்லாம் பத்தி எரியுது.
அண்ணி எங்களை வாழ்த்துங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க.